இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பு வரலன்னா நான் பொறுப்புல. அண்டர் கிரவுண்ட்ல ஆராய்ச்சி, நொரப்பொங்கி பீராச்சு, எதுவா இருந்தாலும் தின்றது, எவனா இருந்தாலும் கொன்றது. டே குட்டி குஞ்சான், டேனியலோட பெரியமா டெமோகார்கன் பத்தி தெரியுமா? ஆடா அக்கா பொண்ணுக்கு நலங்கு, அதான்டா விலங்கு. சரி விஜயாக்கா வேற, நான் வீட்டை பார்த்து போறேன்னு. டே வில்லு, எங்க வீட்டுல ஆப்பமா, யாரு முதல்ல ஓறதுன்னு பாப்பமான்னு குமரிக்கிட்டு ஏழா குப்பர் அடிச்சு வில. ஆட மலக்கோரங்க கோரமா இருந்தா பேய் இருக்கும், கொஞ்சம் தப்பி இருந்தா யாத்தாளுக்கே எல்லாம் அடையாளம் தெரியாம போயிருக்கும். சரி விக்கிற வண்டியில போன் பண்ணுவோம், VPN ஆன் பண்ணுவோன்னு போனா அடங்கோப்பத்தா விஷால் படம் வருது, ஏதோ விகாரமால வருது. ஓட்றாங்க லிவக்கால ஓலின்னு ஓட நண்பர்கள் தேட. ஐயம்மா காணாம போனான் காட்டுல, கார்த்திகை மாசம் விளக்கு வைக்கிறீங்களா உங்க வீட்டுல? இல்லம்மா. ஓஹோ சரி சரி. டே ஜானார்தன், 30 ரூபா முறுக்கு கம்பி மூடின ஒரு இடத்துல உட்கார மாட்டானா உன் தம்பி? ஏட்டையா கம்ப்ளைண்ட் சீட்டையா, பையனை கண்ணுல காட்டையா. ஓ ஷோர், பாய போட்டு படுப்பேன், பையனை கண்டுபிடிப்பேன். 4ஆம் கிளாஸ் கணக்கு நான் இருக்கேன் உனக்குன்னு சோரெல்லாம் போங்குறான். இவன் சொரணையே இல்லாமல திங்கிறா. ஏன்டி திண்டிவனம் பக்கமா இல்ல இப்படி திருடி திங்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லன்னு அசிங்க அசிங்கமா திட்ட. அங்கிட்டு போடா சொட்டன்னு நேர்ந்துகிட்டு விட, நெத்தி போடல சுட. காய்ஸ் 5,000 தொட்டுன்னு வரணும், அவனை எப்படியாச்சும் இட்டுன்னு வரணும். எந்த பக்கம் சொல்லு, எங்க இருக்கான் வில்லு? யாரா நீ? எந்த ஒரு மொட்டை, எனக்கு எங்க லட்டுன்ற கணக்கா? நார்த்தங்காவை நக்கிற, நடுக்காட்டுல நிக்கிற. ஹே எலிசபெத் மாவனு, என் பேர்ல அவனு. சரி எல் பச்சரிசிய பொங்கு, 10 நாள் தங்கு, விஜய் பாட்டு பாடணும், வில்ல வேற தேடணும். ஜானார்தன் காக்கி நாடா கம்பரை கட்டு, காணாம போயிட்டான் நான் உன்னை விட்டு. ஆடா அதை ஏண்டி கேட்கிற? முக்காலா முக்காபுல்லா 3 நாளா சுத்துறான் ஊரு புல்லா. சரிடா உன்னி மேன பார்த்ததா சொல்லு, உங்க ஆத்தால கேட்டதா சொல்லு. ஹே நான்சி, தண்டையார்பேட்டை எதிர தக்கடி தக்கடின்னு ஓட்டலாமா குதிரை? நான்சி குள்ளநெறி காட்டக்கூடாது, குதிரையெல்லாம் ஓட்டக்கூடாது. ஏய் அழுக்கு துணியை வீசாத, அசிங்கமா எல்லாம் பேசாத. ஏண்டி இடியாப்பத்தை மெல்ல முடியுமா? இதை விட இலைமறைவு காய்மறைவா யாராலையாச்சும் சொல்ல முடியுமான்னு ஆச்சி மசாலா தின்றுச்சு, அவளையும் கொன்றுச்சு. என்னடா இது, பேசாம வாழ்ற இடமா இல்ல பேரரசு படமா? 1.5 நாக்கு வித்துக்கிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரும் உள்ள செத்துக்கிட்டு இருக்கான். காய்ஸ் அழுக்கு சட்டியை தைச்சிருக்கா, இவன் அதிசய சக்தி எல்லாம் வச்சிருக்கா. கிண்டி பிரிட்ஜ்ல வண்டியை ஓட்டுறா, அடையார் பிரிட்ஜ் 6 மணிக்கு கூட்டுறா. திருநெல்வேலி அல்வா கடை, திருடி திங்காம கம்முனு கடைன்னு ஜானார்தன் வீல் சிப்ஸை வீசுறான், வில்லு என்கிட்ட பேசுறான். அட டண்டனக்கா டனக்கனக்கா பைத்தியம் ஆயிட்டாங்க ஒக்காமக்கா. இல்ல ஜானார்தன், ஊற வச்ச விஷந்தான், உங்க ஆத்தாக்காரி சொல்றது நெசந்தான். கருவாடெல்லாம் வறுக்குது, காட்டுக்குள்ள கன்றாவியா ஒண்ணு இருக்குதுன்னு அனைத்துமே தெரிய அடிச்சுக்கு நித்திரிய. காய்ஸ் எல்லாத்தையும் நார வைக்கிறோம், எல்லாம் எண்ணெய் சட்டியில ஊற வைக்கிறோம். பசங்களா 6 இட்லி வேகல, அந்த நாய் இன்னும் சாகல. டே வெண்ணைகளா, ஆணியன்னா எரிவீங்களா, ஆராய்ச்சி பண்ணி திரிவீங்களா? எல்லாத்தையும் சொல்லு, எங்க இருக்கான் வில்லு? கீரி சாரி வில்லு 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 தில்லு இருந்தா எதிர்த்து நில்லுன்னு. சாயங்காலம் சுட்ட சப்பாத்தி சாக போறவன காப்பாத்தி, வில்லு இட்லி சுட்ட உனக்காக, இத்தனோண்டு கூட எனக்காகன்னு. எள்ளு போனா காணாம, எச்சி துப்ப தோணாம, வாயில் இந்த பூந்தி எடுக்க, வாஷ் பேஷன்ல வாந்தி எடுக்க. என்ன கன்றா விடாது, மாமன் போட்ட மலபார் சட்டியா இல்ல மாசமா இருந்த மலப்பாம் குட்டியா? என்ன கருமமோ. வித்த காமிச்சா அரிதான், வீட்டுக்கு வந்தா சரிதான்னு ஃபயர் ஆக வெடிக்க, ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்க. ஓவரால் அடுத்தடுத்த சீசன்ல தான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் எனக்கு கொஞ்சம் சுமாரா தான் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அடுத்த சீசன்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புறேன். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரைமிங் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்ற உங்க தாட்டையும் கீழே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அதையும் தாண்டி நீங்க எங்கேயாவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ RJ ஹரி அப்படின்ற இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.